தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறு என்னங்கிறது தெரிஞ்சுப்போம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடலாம். தஞ்சாவூர் பெரிய கோயில் கிபி 985 வருஷத்துலேருந்து 1010 வருஷம் வரையும் கட்டி முடிக்கப்பட்டது. மாமன்னன் ராஜராஜ சோழனோட கனவுல அவரோட ஆஸ்தான குருவான கருவூரார் கனவுல நீ சிவனுக்கு ஒரு சிவாலயம் எழுப்ப வேண்டும்னு சொன்னதாக சொல்லப்படுது. ஒரு சில பேர் அவரோட கனவுல சிவபெருமான் கனவுல சொன்னதாகவும், நீ எனக்காக ஒரு ஆலயத்தை இந்த இடத்தில் எழுப்ப வேண்டும் என்று சொல்லதாகவும் கூறப்படுகிறது. பல லட்சம் ஊழியர்களை கொண்டு இந்த பெரிய கோயிலை கட்டியிருக்கான். பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பெரிய கோயிலோட கோபுரத்தோட உயரம் 216 அடி. தமிழ்ல உள்ள எழுத்துக்கள் மொத்தம் 216. அதுல உள்ள கருவறையில் உள்ள லிங்கத்தோட உயரம் 18 அடி. உயிரெழுத்துக்கள் 12. வெளியில உள்ள நந்தியோட உயரம் 12 அடி. மெய்யெழுத்துக்கள் 18. தமிழோட உயிரெழுத்துக்களான உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ரெண்டும் சேர்ந்து அந்த லிங்கத்தோட உயரம் 18 அடியாகவும் நந்தியோட உயரம் 12 அடியாகவும் செதுக்கி வச்சிருக்கான். லிங்கத்துக்கும், அதாவது மூலவரான தஞ்சை பெரிய கோயில் மூலவரான லிங்கத்துக்கும் அதுக்கு வெளியில உள்ள நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்க, அது 247 அடி. தமிழ் எழுத்துக்கள் மொத்தமும் 247. இதுல அந்த கோபுரத்தோட உச்சி பீடம்னு ஒன்று இருக்கு. அந்த உச்சி பீடம் ஒரே கல்லால செதுக்கப்பட்டது. அந்த கல் 80 டன் எடை கொண்டது. அந்த கல் ஒரே கல்லால செதுக்கப்பட்டது. அந்த கல்லுக்கு சென்டர்ல கோபுர கலசம் இருக்கு. அந்த கோபுர கலசத்தை சுத்தி ஒரு லாரியே சுத்தி வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு மேல இடம் இருக்கு. அதனாலதான் அந்த கோபுர கலசத்தோட நிழல் அது மேல உள்ள அந்த 80 டன் கல்லுல விழுந்துருமே தவிர அதோட நிழல் கீழே விழுகாது. கோபுரத்தோட நிழல் தான் கீழே விழுமே தவிர கோபுரத்தோட கலசத்தோட நிழல் கீழே விழுகாது. அந்த மாதிரி தான் கட்டியிருக்கான். அந்த 80 டன் கல்லை கொண்டு வர்றதுக்கு ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் சாரப்பள்ளங்கிற இடத்துலேருந்து சாரம் அமைச்சு தான் கட்டியிருக்கான். அதை யானை கட்டி தூக்கி வந்ததாகவும், ஒரு சில கற்களையே லாரி கட்டி தூக்கி வந்ததாகவும் வரலாறு சொல்லுது. இதில் அங்கே வேலை பார்த்த லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க அவங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டியோட குலம் இடையர் குலம்னு சொல்கிறாங்க. அதோட நன்றி காரணமாக அந்த ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது மேலே உள்ள 80 டன் ஒரே கல்லாரான அந்த கல்லுக்கு எடைச்சி கல்னு பேர் வச்சு அந்த கல்லில் எடைச்சி கல்னு செதுக்கியிருக்கான் சிற்பத்தால். அதாவது அந்த கிழவியோட நிழலில் தான் இந்த சிவபெருமானே மூலவராக குடி கொண்டிருக்காரு அப்படின்ட்டு இந்த எல்லா மக்களுக்கும், வேலை செய்த எல்லா ஆட்களுக்கும் உதவினதுனால அந்த பாட்டிக்கு இப்பேற்பட்ட ஒரு கௌரவத்தை கொடுத்தவன் நம்ம ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் கட்டினது 216 அடி கோபுரமும், அதன் ஆப்போசிட்ல உள்ள நந்தி சிலையும், சுற்றி உள்ள பிள்ளையார் கோயில், முருகன் கோயிலுங்கிற ஒரு 2-3 கோயில் மட்டும்தான் கட்டினான். அதுக்கு பின்னால் விஜயநகர மன்னர்களும் சரி, பல்லவ மன்னர்களும் சரி, அந்த கோயிலோட நுழைவாயில் எல்லாமே அவங்க தான் கட்டினது. 1010வது வருஷம் அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டு 2010வது வருஷம் தன்னோட 1000வது ஆண்டு விழாவை கோலாகலமாக தஞ்சாவூர் பெரிய கோயில் கொண்டாடப்பட்டிருக்கு. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் ராஜராஜ சோழன் பிறந்ததுனால வருஷம் சதய விழா அப்படின்ட்டு ராஜராஜ சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய விழா கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப விசேஷமான விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத இனிமேல் பார்ப்போம். மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டி எழுப்பணும் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் தன்னோட சோழ நாட்டில் உள்ள அத்தனை சிற்பிகளையும் வர சொல்லி சொல்கிறான். அவங்க எல்லாரும் அரசவைக்கு வராங்க. அவங்க எல்லா சிற்பிகளையும் பார்த்து, நான் இந்த மாதிரி சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சிவாலயம் கட்ட போகிறேன். இது இவ்வளோ நாளுக்குள்ளே நடக்கணும். இதுக்கு
எல்லாரும் ஒத்துழைக்கணும், இதில் யார் தலைமை சிற்பியாக இருந்து இந்த கோயிலை கட்டித்தர போகிறீங்க அப்படின்ட்டு ராஜராஜ சோழன் கேட்குறான். அதுக்கு அங்கே வந்த எல்லோருமே ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறான். அவங்க ரொம்ப தயங்கி நின்றுக்கிட்டே இருக்காங்க. பின்னர் ராஜராஜ சோழனே அதில் இருக்கிறதுலே ரொம்ப வயதான ஆளா, ரொம்ப அனுபவம் உள்ள தலைமை சிற்பி யாரோ அந்த ஆளை கூப்பிட்டு, நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு தலைமை சிற்பியாக இருக்கணும், இந்த கோயிலை சிறப்பாக கட்டி முடிச்சு தர வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பெரியவர் தலையை அசைச்சிக்கிட்டு அந்த அரசவையிலேருந்து வெளியில் வந்துடுறாரு. நேராக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த பெரியவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஏன்பா ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, மாமனார் ராஜராஜன் அரசவைக்கு கூப்பிட்டாரு, இந்த மாதிரி பெரிய கோயில் ஒன்று கட்டணும், இந்த மாதிரி லிங்கம் ஒன்று கட்டணும் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன போய் தலைமை சிற்பியாக போட்டிருக்காரு, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அந்த சிற்பியோட பையன் சொல்கிறான், மன்னன் உங்களை தலைமை சிற்பியாக போட்டது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் தானே, இதில் வருத்தப்பட என்ன இருக்குது, உங்களுக்கு கீழே தானே எல்லாரும் வேலை பார்ப்பாங்க, நீங்கள் தானே தலைமை சிற்பி, இதை பற்றி நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த தலைமை சிற்பி சொல்லியிருக்காரு, இல்லைப்பா, எப்போவுமே இந்த ராஜ்யத்தில், இந்த ராஜ்யம் மட்டும் இல்லை, எந்த ராஜ்யமாக இருந்தாலும் சரி, ஒரு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சிற்பக்கலையோ, ஒரு சிலையோ, ஒரு கோயிலோ, ஒரு மசூதியோ, எது ஒன்று இந்த உலகமே பார்த்து அசந்து போகிற அளவுக்கு எது ஒன்று செஞ்சாலும் அந்த கட்டிடத்தை கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த கட்டிடத்தில் உள்ள தலைமை சிற்பி யாரோ அந்த தலைமை சிற்பியோட கண்ணை 2 பேரையும் நோண்டிடுவாங்க. ஒரு சில மன்னர்கள் அவங்களோட உயிரையும் பறிச்சிருவாங்க. இப்போ என்ன தலைமை சிற்பியாக போட்டதுனால நான் இந்த கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் என்னோட உயிரும் போயிடும், அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறான். சரின்ட்டு சில நாட்கள் கழித்து கோயிலோட கட்டட வேலைகள் ரொம்ப மும்முரமாக ஆரம்பிக்குது. லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. கோயிலோட கட்டடம் கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. குடமுழுக்கு விழா இன்னும் சிறிது நாளில் நடைபெற போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது இந்த தலைமை சிற்பி, அதாவது ராஜராஜ பெருந்தச்சன், அந்த தலைமை சிற்பியோட பேர் அதான், அந்த பெருந்தச்சன் என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காணாமல் போயிடுறாரு. மாமன்னன் ராஜராஜ சோழன் இந்த தலைமை சிற்பி எங்கெல்லாமே தேடி பார்க்குறான், எங்கேயும் கிடைக்கல. நேராக அவரோட வீட்டுக்கு போகிறான். அந்த தலைமை சிற்பியோட பையன் வீட்டில் இருக்கான். என்னப்பா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்தாரு, திடீர்னு காணும், எங்கே போயிருக்காருன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவர் பையன் சொல்கிறான், எனக்கு எதுவும் தெரியாது, இங்கேயும் கொஞ்சம் நாளாக வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ராஜராஜ சோழன் மறுபடியும் கட்டாயப்படுத்தி திரும்ப கேட்குறாரு. அவன் எனக்கு தெரியவே தெரியாது, எங்கே போனாருன்னு தெரியலன்னு சொல்கிறான். ராஜராஜ சோழனும் கேட்டுட்டு திரும்பி வந்துடுறான். அந்த நேரத்தில் சோழ நாட்டில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம்னா சுற்றியுள்ள வயல்வெளிகள், சோளக்காடுகள், கம்புகள், கேழ்வரகு எல்லா வயல்வெளிகளையும் ஏதோ ஒரு மிருகம் இரவு நேரத்தில் அந்த காட்டையும் நாசப்படுத்தி அந்த நெல்லை, சோளக்கருதை எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு போயிடுது. பகல் நேரத்தில் யாரும் வர்றதில்லை. இதை மக்கள் கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பஞ்சம் ரொம்ப தலைவிரிச்சாகி சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா மக்களுமே, அந்த சோழ நாட்டில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து நம்ம மன்னன் ராஜராஜ சோழனை பார்க்க வராங்க. நடந்த எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. யார் என்னன்னே தெரியல, வேற்று நாட்டிலேருந்து ஆள் வருதா, இல்லை பக்கத்து நாட்டிலேருந்து யாராவது வராங்களா, இல்லை எந்த மிருகம் வருது என்னன்னு தெரியல. நானும் நைட்டு எங்கள் பயிரை ஏதோ ஒரு மிருகம் நாசப்படுத்திட்டு போகுது, எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ பெரிய பஞ்சம் இந்த சோழ நாட்டில் ஏற்பட்டதே இல்லை, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ராஜராஜ சோழன் யோசிக்கிறான். தன்னோட குலதெய்வமான வடபத்திரகாளி அம்மன் இன்னமும் தஞ்சாவூரில் இருக்குது. சரி, நம்ம குலதெய்வத்திட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான்.
அந்த கோயிலோட கருவறைக்குள்ள ராஜராஜ சோழன் மட்டும்தான் நுழைய முடியும், வேற யாரும் நுழைய முடியாது அப்படிங்கிறது அந்த காலத்தில் உள்ள விதி. அந்த கருவறைக்குள்ள போய் அந்த பத்திரகாளி அம்மன்ட்ட கேட்கும்போது அந்த பத்திரகாளி அம்மன் அசரீரியில சொல்லுது, உன்னோட இந்த சோழ நாட்டு பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னா, நீ இப்பொழுது சிவனுக்கு ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்க, அந்த கோயிலுக்கு எதிர்த்தபடி ஒரு நந்தி இருக்கு, அந்த நந்தி தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் உடனே ராஜராஜ சோழன், நந்தி தான் உயிர் இல்லாம கல் சிலையால வடிச்சிருக்கோம், அதனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே அந்த தெய்வம் சொல்லுது, நந்திக்கு கீழே எந்திர தகடு வச்சு உங்களோட தலைமை சிற்பி பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, அந்த எந்திரத்துக்கு உயிர் இருக்கு, அதனால அந்த நந்தி உயிர் இருக்கு, நாளுக்கு நாள் அது வளர்ந்துக்கிட்டும் இருக்கு, அதுதான் இரவு நேரத்தில் சோழ நாட்டில் உள்ள வயல்வெளிகளை நாசப்படுத்திட்டு வருது, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு ராஜராஜ சோழன் கேட்குறான். அதுக்கு அந்த வடபத்திரகாளி அம்மன் சொல்லுது, உன்னோட இந்த சிற்பி செதுக்கி இந்த தலைமை சிற்பி யாரோ இதை பிரதிஷ்டை பண்ண அந்த தலைமை சிற்பியை கூப்பிட்டு வந்து அவர் தான் இதை சரி பண்ணணும், அவர் இந்த எந்திரத்தை எடுத்து மந்திரம் சொல்லி எந்திரத்தை எடுத்தாதான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லி தீர்வை சொன்ன உடனே ராஜராஜ சோழன் உடனே திரும்பியும் தலைமை சிற்பியோட வீட்டுக்கு போறான். தலைமை சிற்பியோட பையன் இருக்கான். என்னதான் பாச்சு உங்க அப்பாவுக்கு, எங்க தான் போனாருன்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். ஒரு கட்டத்தில் ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்கும்போது அந்த பையன், சரிங்க மண்ணா, நான் எங்கள் அப்பா இருக்கிற இடத்த நான் சொல்லிடுறேன், ஆனால் எனக்கு நீங்கள் சத்தியம் செஞ்சு கொடுக்கணும், எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்துலேயும் எங்கள் அப்பாவோட உயிரை நீங்கள் பறிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்படின்னா நான் எங்கள் அப்பா இருக்கிற இடத்த சொல்கிறேன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். சரின்ட்டு ராஜராஜ சோழன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். நம்ம பெரிய கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கட்டடத்துக்கு கீழே உள்ள சுரங்கப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட அறையில் எங்கள் அப்பா இருக்காரு, தலைமை சிற்பி அங்கே தான் இருக்காரு, நீங்கள் போய் பார்த்துங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உடனே ராஜராஜ சோழனும் போகிறாரு, அந்த தலைமை சிற்பியை பார்க்குறாரு, நடந்த விபரீதத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாரு, நந்தினால என்னென்ன ஆபத்துகள் ஏற்பட்டுச்சுங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அதை திருப்பி அந்த தலைமை சிற்பியை கூப்பிட்டு மறுபடியும் அந்த நந்திக்கு மந்திர உபதேசங்கள்லாம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அந்த தகடெல்லாம் வெளியில் எடுத்து அந்த வளர்ந்து வர நந்தியை உயிர் இல்லாமல் ஆக்கி அதை சிலையாகவே ஆக்கிட்டாங்க. திருப்பியும் 90% விழுக்காடு அந்த பெரிய கோயிலோட குடமுழுக்கு முடிஞ்ச நிலையில் மீதி 10% வேலைகள் இருக்கு. அந்த 10% வேலைகளும் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. தலைமை சிற்பி ராஜராஜ சோழன் மற்றும் சோழ நாட்டில் உள்ள அத்தனை பேரும் பெரிய பெரிய மன்னர்கள் அரசர்கள் எல்லாரையும் வேலை செஞ்ச ஆட்கள் அத்தனை பேரையும் வச்சு மிகப்பெரிய அளவில் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1010ஆவது வருஷம் கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு எல்லா மன்னர்களும் செய்கிற அதே தப்ப ராஜராஜ சோழன் பண்ணான். அதாவது எந்த ஒரு கலை சின்னம் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு மன்னன் ஒரு மசூதியாக இருக்கட்டும், ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு கலை வடிவமாக இருக்கட்டும், இதை யார் தலைமை சிற்பி ஏற்று இதை செதுக்கிறாங்களோ அவங்களோட 2 கண்ணையும் நோண்டி சில மன்னர்கள் அவங்களோட உயிரை பறிக்கிறது அந்த காலத்தில் மிகப்பெரிய வழக்கம். காரணம், இதே தலைமை சிற்பியை கூப்பிட்டு போய் வேற எந்த ஒரு மன்னனும் நம்ம இந்த அளவுக்கு கோயில் பண்ணியிருக்கோம், இதே போல் அவனும் அவனோட நாட்டில் கோயில் எதுவும் கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது எல்லா மன்னர்களும் சாதாரணமாக பண்ணுற விஷயம். அதே போல் குடமுழுக்கு முடிஞ்ச கையோட அந்த தலைமை சிற்பியான ராஜராஜ பெருந்தச்சனை நம்ம ராஜராஜ சோழன் கொன்னுடுறான். ராஜராஜ சோழன் தலைமை சிற்பியோட பையனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து அந்த தலைமை சிற்பியை கொன்று புதைச்சிட்றான். இதோட செய்தியை கேள்விப்பட்ட அந்த தலைமை சிற்பியோட மகன் அவ்வளோ வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் அவ்வளோ கோபமாகவும் நேராக ராஜராஜ மன்னன்ட்ட வர்றான். என்கிட்ட தான் நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, நீங்கள் எப்படி எங்கள் அப்பாவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறான். கேட்டோன்னே அதுக்கு இவன் போதுமான விளக்கத்தை கொடுக்குறான். இல்லைப்பா, இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த கோபுரம், உயர்ந்த கலசம், உயர்ந்த நினைவு சின்னத்தை வேற எந்த ஒரு மன்னனும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவங்க அப்பாவை கொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இருந்தாலும் என்னிடம் நீங்கள் சத்தியம் வாங்கினீங்களே, நீங்கள் எப்படி அதை மீறி கொள்ளலாம் அப்படின்னு கோபப்பட்டு அந்த தலைமை சிற்பியோட பையன் அந்த ராஜராஜ சோழனுக்கு 3 சாபம் கொடுக்குறான். அந்த கோபத்தில் 3 சாபம் கொடுக்குறான். அது என்ன சாபம் அப்படின்னா,
உன்னை போல சாபம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, உன்னை போல ஒரு உயர்ந்த பதவியில் உள்ள யார் இந்த கோயிலுக்கு வந்து கோபுர கலசத்தை பார்த்தாலும் சிறிது நாட்களில் அவரோட உயிர் பறிபோய்விடும். இது வந்து சாபம் நம்பர் 1. அடுத்து 2வது சாபம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விசேஷமும் எந்த ஒரு விழாவும் நிறைவாக மன நிறைவாக இந்த கோயிலில் நடந்து முடியவே முடியாது. ஏதேனும் ஒரு குறை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது சாபம் நம்பர் 2. 3வது சாபம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் ஒரு சுற்றுலா தலமாக இருக்குமே தவிர மற்ற கோயில்கள் போல வழிபாட்டு தலமாக என்றைக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த தலைமை சிற்பியோட பையன் 3 சாபத்தை அந்த ராஜராஜ சோழனுக்கு கொடுத்துட்றான். அந்த சாபத்தோட விளைவு இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு கடந்தும் இன்னமும் அந்த சாபம் இருக்கு அப்படின்னு எல்லாராலும் சொல்லப்படுது. அதற்கு சாட்சியமா ஒரு சில சம்பவங்களும் நடக்குது. 1997 வருஷம் மகா யாகசாலை இந்த தஞ்சாவூர்ல யாகசாலை நடந்துகிட்டு இருக்கும்போது தீ விபத்து ஏற்பட்டு 70-80 பேருக்கு மேலே இறந்து 200 பேருக்கு மேலே காயங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு. அதே போல் 1000வது ஆண்டு விழா 2010 நடந்துச்சு. அந்த விழாலையும் ஒரு சில கசமான சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு. இதில் என்ன வேடிக்கையான விஷயம் அப்படின்னா, ராஜராஜ சோழன் கட்டிய நந்தி இப்போ இருக்கிற நந்தி இல்லை. ஏன்னா அவன் கட்டிய நந்தி அந்த ராஜராஜ சோழன் கோயிலில் சுற்றுப்பிரகாரத்தில் நம்ம கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் வராகி அம்மன் சன்னதி இருக்கும். ஆனால் வராகி அம்மன் சன்னதி பக்கத்தில் ஒரு சுற்றுப்பிரகாரத்தில் ஒரு நந்தி ஒன்று இருக்கும். அதுதான் ராஜராஜ சோழன் கட்டிய நந்தி. இப்போ இருக்கிற நந்தி அதற்கு அப்புறம் வந்த மன்னர்களால் கட்டமைக்கப்பட்டது. அதுபோல் இந்த கோயில் மிகப்பெரிய சாபம் வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. நீங்கள் தஞ்சாவூரில் உள்ள யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, யாராவது கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் தஞ்சாவூர் கோயிலுக்கு போய் சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லவே மாட்டாங்க. இது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வாயிலேருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். சுற்றுலா தலத்துக்கும் வழிபாட்டு தலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு மலையேறி எப்படியாவது அந்த முருகப்பெருமான அந்த ஆண்டிய கோலத்தில் ஒரு தடவையாவது கண்ணில் பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு கூட்ட வரிசையில் நின்று ரொம்ப சிரமப்பட்டு அந்த தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமேல உங்களுக்கு மனசு திருப்தி ஆகும். இது வந்து வழிபாட்டு தலம். அதே போல் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போனீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் 2 நாள் 3 நாள் 5 நாள்னு வரிசையில் நின்று சாமி எப்படியாவது பார்த்தே தீரணுன்ட்டு ஒத்த காலில் நிற்பாங்க. அவங்களுக்கு மலை ஏறுறதுலாம் ரொம்ப சிரமமாக தெரியாது. அப்படி நின்று அந்த வழிபாட்டு பண்ணி அந்த வெங்கடாஜலபதியை ஒரு முறையாவது பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுதான் வந்து வழிபாட்டு தலம். ஒரு தெய்வத்தை எப்படியாவது நம்ம பார்த்தே தீரணும். அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எத்தனை மணி நேரம் இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தோட பார்வை நம்ம மேலே விழணும் அப்படின்ட்டு எல்லாரும் வேண்டுவாங்க. இது வந்து வழிபாட்டு தலம். சுற்றுலா தலம்னா என்ன அப்படின்னா, எப்படி நம்ம ஊட்டி போகிறோம், இல்லை கொடைக்கானல் போகிறோம், இல்லை சென்னை மெரினா பீச்சு போகிறோம். மெரினா பீச்சு போகிறவங்க வாங்க போய் மெரினா பீச்சு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே தவிர அங்கே போய் ஏதாவது சாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அதுபோல் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு இன்னமும் போகிறவங்க எல்லாருமே வாங்க சுற்றி பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. வாங்க போய் சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல் அவனோட இட்ட சாபம், அந்த 3 சாபமும் இன்னைய வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நீங்கள் கேட்குற எல்லாரும் ஒரு தடவை நேரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம் இன்னொன்று இருக்குது. அந்த சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருவூரார் சன்னதி, அவரோட ஆஸ்தான குருவான கருவூரார் சன்னதி தஞ்சாவூர் பெரிய கோயில் பின்னாடியே அவருக்குன்னு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சன்னதிக்கு பக்கத்துலேயே தலைவரிசமான வன்னி மரம் இருக்குது. அந்த வன்னி மரம் பக்கத்தில், அந்த வன்னி மரத்தில் ஏதேனும் ஒரு பள்ளியை பார்த்தாலே விசேஷம் அப்படின்னு சொல்லி
இன்றைக்கும் போய் மக்கள் அந்த மரத்தையே பார்த்து ஏதேனும் ஒரு பள்ளி தென்படுதான்னு பார்ப்பாங்க. அது பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கும், அதையும் பார்ப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முருகன் கோயில் இருக்கும். இருக்கிற கோயில்களிலே ரொம்பவும் கலை சிற்பம் ரொம்ப நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கிற கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு உள்ளே உள்ள அந்த முருகன் கோயில் தான். அந்த முருகன் கோயிலில் பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிக நுணுக்கமான சிற்பக்கலை செதுக்கியிருப்பாங்க, பூ வடிவிலான சிற்பக்கலை. அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நீங்கள் கையில் ஒரு ஆணியை வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு சிற்பத்துக்கு இடையில ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதாவது ஓட்டை இருக்கும். அதில் ஆணியை உள்ற விட்டிங்கன்னா நுழையவே நுழையாது, ஒரு குண்டூசியை உள்ற விட்டால் மட்டும்தான் நுழையும். அந்தளவுக்கு ரொம்ப நுணுக்கமான ஓட்டைகளை செதுக்கி அந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, நீங்களும் போய் பாருங்கள். இதன் காரணமாகவே நம்ம தமிழ்நாட்டோட உயர் பதவியில் வசிக்கிற எந்த ஒரு முதலமைச்சரும், கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும், யார் உயர்ந்த பதவியில் இருக்காங்களோ அவங்க யாருமே கோயிலோட நேர் வாசல் பகுதியில் வரமாட்டாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள சிவகங்கை பூங்காவோட வழியில் தான் அவங்க வருவாங்க. அவங்க யாரும் கோயிலோட கலசத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க வரும்போது அந்த கோயிலோட கலசத்தை ஒரு திரை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அது இன்னமும் நடைபெற்று வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இந்த கோயில் ஒரு வழிபாட்டு தலமாக இல்லாமல் சுற்றுலா தலமாக தான் இன்னமும் இயங்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அதில் ஏதேனும் ஒரு குறைபாடுகள் வந்தே தீருது அப்படிங்கிறதுக்கு உண்டான சாட்சிகள் கடந்த விழாக்கள் நடந்த சம்பவங்கள் மூலயமா நமக்கு தெரிய வருது. மொத்தத்தில் இந்த 3 சாபமும் இன்னை வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் தன்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்காரு, இதே போல் நம்மளும் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு நம்ம பெரம்பலூரில் கங்கை கொண்ட சோழபுரங்கிற கோயிலை தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி இருக்கோ அதே போல் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டியிருக்காரு. ஆனால் அது தஞ்சாவூர் பெரிய கோயில் அளவுக்கு இல்லை, ரொம்பவும் சின்ன கோயிலாக தான் இருக்கும். அதே போல் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சுரங்கம் இருக்கிறதுங்கிறது மிக உண்மையான விஷயம். அதுலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னியநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து சுரங்கம் வர்றதுங்கிறது உண்மை. அதே போல் தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மாப்பேட்டை பக்கத்தில் உள்ள மலையபுரம்ங்கிற ஊருக்கு போகிற வழியில் உள்ள சிவன் கோயிலுக்கு ஒரு சுரங்கம் வர்றது உண்மை. தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து சுரங்கப்பாதைகள் இன்னும் பல ஊர்களுக்கு பயணிக்குதுங்கிறது உண்மை. தஞ்சாவூரில் உள்ள அரண்மனைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து சுரங்கப்பாதைகள் இருக்குது. திருச்சியில் உள்ள உறையூரில் உள்ள நம்ம பழைய சோழ நாட்டு தலைநகரான அந்த அரண்மனைக்கும் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து சுரங்கப்பாதை இருக்குங்கிறது உண்மை. அந்த சுரங்கப்பாதை இப்பொழுது மூடப்பட்டு இருக்கு. அந்த சுரங்கப்பாதைக்குள்ள மிகப்பெரிய ராட்சச வண்டுகளும் மிகப்பெரிய கருணாகங்களும் இருப்பதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு ராட்சச வண்டும் மனிதனோட உடம்ப முன்னாடி துளைத்து பின்னாடி வெளியேறும் அளவுக்கு மிக கொடூரமான நிறைய விஷ ஜந்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால அந்த சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழனோட சமாதி எங்கே இருக்குது அப்படிங்கிற விவாதம் நிறைய இடத்துல தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, நம்ம அங்கோர் வாட்டுங்கிற கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கோர் வாட்டுங்கிற கோயில் மிகப்பெரிய கோயிலை நம்ம தமிழன் தான் கட்டினா. அந்த அங்கார்வாட்டு கோயிலில் தான் நம்ம ராஜராஜ சோழனோட சமாதி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சான்றுகளும் இருக்குது. அவன் இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவனோட சமாதி இல்லை, ஏதோ ஒரு ஊரில் வயல்வெளியில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அது உண்மை இல்லை. இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஆவிகள்கிட்ட பேசக்கூடிய ஒரு மிக அனுபவம் வாய்ந்த ஒரு வல்லுநர்கிட்ட ராஜராஜ சோழனோட சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் மேலே உள்ள உயர்நிலை ஆவிகள்கிட்ட கேட்டு பதில் சொன்னார். அவர் தான் சொன்னார், அங்கோர்வாடி கோயிலில் தான் ராஜராஜ சோழனோட சமாதி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட மறைக்கப்பட்ட வரலாறு. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸில்